ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குழம்பு வந்து குக்கரில் விட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை என்ன செய்யலான்னா பாருங்கள். இப்போ மத்து போட்டு கடைஞ்சி உருளை எடுத்து ஊற்றிக்கிட்டோம். இப்போ அது தண்ணி வடித்து வச்ச தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி கலந்துக்கலாம். ஏற்கனவே எல்லா பொருளும் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஜீரகம், பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு தட்டி போட்டது, கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம். பாருங்க சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தழை தூவி விட்டு ஒரு கிண்டி தட்டு பாருங்கள். இப்போ எடுத்து வச்ச தோசையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது அதாவது இந்த கிராமத்து சைடு தக்காளி கடையில் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சூரியா செஞ்சுருக்கா இந்த சட்னி, பொட்டுக்கடலை சட்னி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேட்சாக பொட்டுக்கடலை சட்னி பாருங்கள். சுட சுட தோசை, கிராம சைடில் தக்காளி கடையல், அப்புறம் பொட்டுக்கடலை சட்னி. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் டிஃபன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.